எங்க தலைவர் கீழே தள்ளி விட்டு போறீங்க. அவங்க பாருங்க தள்ளி விடுறாரு. எங்க இதுல இருந்து யாரும் தள்ள முடியாது. அவர் யாராலும் தள்ள முடியாத இடத்துல இருக்காரு தலைவர். சரி போலாமா? மதுரை மாநகர்ல பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தோம். மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தோம். நலத்திட்டங்கள் பட்டா வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மாலை வருவதாக தெரிகிறது. அவர் நாளைய தினம் மதுரை மாநகருக்கு வருகிற சாலைகள் முக்கிய சாலை வழியாக வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு பிரதான சாலை வழியாகவே சென்று விடுகிறார். விட்டர்லே செல்ற மாதிரி தான் இருக்கு. மாநகர பகுதிக்குள்ளே வரல. இது மதுரை மக்களுடைய நிலைப்பாடை மாண்பு முதலமைச்சருக்கு இங்க இருக்கிற அமைச்சர்களும் அதிகாரிகளும் உண்மை நிலையை முதலமைச்சருக்கு எடுத்து சொல்கின்ற வகையிலோ காமிக்கிறதுக்கோ அவர்கள் யாரும் முன்வரல என்பதுதான் தெரிகிறது. குறிப்பாக மதுரை மாநகரில் பார்த்தீங்கன்னா கடந்த 4.5 ஆண்டு காலமாக பல்வேறு சாலைகள், அது பிரதான சாலையாக இருந்தாலும் சரி, தெருவில் இருக்கிற முக்கிய தெருக்களாக இருந்தாலும் சரி, இந்த சாலைகள்லாம் தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்று ரோடு போடுற இது குடிநீர் அமைக்கிறதுக்குன்னு வாங்க, பாதாள சாக்கடை அமைக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு பணிகள் நடக்குது. ஒரு பக்கம் ரோடு போடுறாங்க, அந்த ரோடு காணாம போயிடுது. ஒரு ரோடு போட்டா மெட்டல் ரோடு போடுறாங்கன்னா குறைஞ்சது 5 ஆண்டுகளாவது இருக்கணும். அதாவது 3 ஆண்டுகளாவது அது இருக்கணும், தரமானதாக இருக்கணும். ஆனால் மதுரையில் போடப்படுகிற சாலைகள் முழுவதுமே 3 மாதம் 4 மாதத்துக்கு கூட தாங்கல. எல்லா சாலையிலுமே இன்னைக்கு குண்டும் குழியுமா இருக்கு. இது குழி இருக்கிறதுனால மழை பெய்கின்ற பொழுது அந்த மழையில அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அந்த பள்ளம் தெரியாம சிலர் விழுந்து கைகாலை உடைத்துக் கொள்கிறார்கள். நம்ம ஊடக நண்பர் கூட 2 உயிரிழந்திருக்கிறார்கள் மதுரையில், நம்ம பார்த்துருக்கோம். அவர் போய் அந்த மழை நிவாரணத்தை போய் பார்க்க போய் அந்த இதில் மாட்டிட்டார். இது மாதிரி இந்த தீர்க்கப்படாமே இந்த சாலைகள் இருக்கு ரொம்ப காலமாக. சரி, சாலை புதுசா போடுறாங்களே, அது தரமான ஒப்பந்தக்காரர்கள் யாருமே வர்றதில்லை. இப்ப அதுல கமிஷன் 40% வரைக்கும் கேட்பதாக சொல்லுகிறார்கள். 60% வைத்து தான் மற்ற பணிகளை பார்க்க முடிகிறது என்று அதிகாரிகளே சொல்லப்படுறத கேள்விப்படுறோம். என்னங்க இப்படி சாலை போட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாலெல்லாம் இப்படி இருக்காது, என்னங்க நான் இங்க காலங்காலமா இருக்கோம் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாததாக இருக்கிறது. அது மாநகராட்சி பகுதியில் போடப்படுற சாலைகள் முழுக்க தரமற்றதாக இருக்கிறது. இத சர்க்கஸ்ல பயணம் பண்ற மாதிரி தான் மக்கள் அன்றாடம். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் யூனிஃபார்மோட போட்டுட்டு போக முடியல. ஒன்று கீழே விழுந்துறாங்க, அவளை தாய் தந்தையர் இழந்த காலை உடைச்சு இது மாதிரி இதாயிருது. இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்தில் கூட அதை சொன்னேன். ஆனா அமைச்சர் அவர் தவறாக கருதி கொண்டு என்னை குற்றம் சாட்டுவதாக நினைத்து கொண்டு, ஏன் வீட்டு முன்னாலேயே இந்த உயர்மட்ட பாலம் 2 ஆண்டுகளாக நடக்குதுங்க செல்லூர்ல. என் வீட்டுக்கிட்ட நீங்க வாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வீட்டு முன்னால எவ்வளவு காலம் அதை நீடிக்கலாம்? நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க மக்கள், அவங்களை எப்படிங்க பார்க்கறது? சரி போ, என்னுடைய தெருவில் பார்த்தீங்கன்னா இப்பதான் இந்த மெயின் பைப்பை இந்த முல்லைப்பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இப்பதான் அந்த பைப் லைனே கொடுத்தாங்க.
அதுக்கு மூடிட்டு உடனே பேவர் பிளாக் போட்டாங்க. அந்த பேவர் பிளாக்கும் சாலை பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்கு குண்டும் குழியுமா தான் இருக்கு. நீங்க எங்க வீட்டிட்ட வந்து பாருங்க. அது போட்ட உடனே இப்போ ஒரு 3 மாதம் கூட இல்லைங்க, முழுமையா அது வந்து யாரும் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ரோடுகள் பேவர் பிளாக் சாலைகள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாலம் இன்னும் வேலை அந்த ஒப்பந்தக்காரர் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இது மிக மோசமாக இருக்கு. எங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 460 கோடி ரூபாயில வைகை இருவழிச்சாலைகள், வைகை ஆற்றின் இருவழிச்சாலைகள், விரைவு சாலைகள், விரகனூர்ல இருந்து நம்ம பெத்தானியாபுரம் வரைக்கும் இந்த சாலைகள் தான் இப்ப மதுரை மக்களுக்கு போக்குவரத்துக்கு பயன்படுறது. அந்த சாலைகள் மட்டும் இல்லாம இருந்தால் மதுரை மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. போக்குவரத்தே சம்பித்து போயிருக்கும். 2 பால வேலைகளும் பாத்தீங்கன்னா ஆமை வேகத்திலே நடக்குது. இது பல முறை நான் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன். 2வது, அந்த வைகை ஆற்று சாலைகள்ல பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு வேற அதிகமா இருக்கு. தனியார் ஆக்கிரமிப்பு வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீக்கிறதுக்கு இல்லை. இன்னும் பார்த்தா பிரதானமாக குருவிக்காரன் சாலையிலிருந்து நம்ம அண்ணா நகர் மேப்பாலம் வரைக்கும், அங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வைகை ஆற்றின் வடபகுதியில் அந்த சாலை அமைக்கப்படவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இதையெல்லாம் வந்து குறை சொல்வதற்காக இல்லை, முதலமைச்சருக்கு இது தெரியணும். மதுரையில் என்ன நடக்குது என்பதை தெரியணுன்றதுக்காக நான் இதையெல்லாம் சொல்றேன். ஏன்னா கடந்த முறை முதலமைச்சர் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடைபயணம் வந்தார், மதுரை மக்களை பார்க்கறதுக்கு வந்தார், சாலை வழியாக வந்தார். பாத்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்தார். வர்ற பகுதியில் மட்டும் மதுரை மாநகரில் பாத்தீங்கன்னா ஒட்டு ரோடு போட்டிருப்பாங்க. ரோடுன்னா அந்த பள்ளம் அவர் நடந்து இறங்கிட்டாருன்னு வச்சுங்க, மக்களை பார்க்கறது பூரா பேரிக்காடு அமைச்சிருந்தாங்க. பேரிக்காடு அமைச்சிருந்தாலும் அந்த இறக்கத்தை பார்த்து அந்த இது மட்டும் ரோடு போட்டிருப்பாங்க, மற்றதெல்லாம் பள்ளமா இருக்கும். இந்த மாதிரி நிலைமை இருக்கிறத அவருக்கு காமிக்கல. பந்தளவுடைய வாய்க்கால் உங்களுக்கு தெரியும், 1.5 கிலோமீட்டர். அந்த வாய்க்காலை தூர்வாரணும் பல ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்க காலத்தில் கொண்டு வந்த அந்த மாற்று வழியை வந்து அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேணும்னே போராடி உண்ணாவிரதம் இருந்து தடுத்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வைகை எங்கள் சொல்லூர் பகுதியே வந்து மழையில் நிரம்பிருச்சு. நானும் போய் பார்த்தேன். நம்ம அமைச்சரும் வந்திருந்தார், வணிக வரித்துறை அமைச்சரும் நேரடியாக சந்தித்தோம். இது தீர்வு கண்டுருவோம். இதுக்கு இந்த நான் சொன்னேன், நம்ம இந்த தண்ணி கடத்திற்கு மீனாம்பாளையபுரத்தில் இருந்து MM லாட்ஜ் வரைக்கும் இந்த மீனாம்பாளையபுரம் வைகை ஆற்று நீரை, கழிவு நீரை கலக்கிறதுக்கு நீங்க சைடு சுவர் அமைச்சா தான் இது முடியும், பாலங்களை உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த பந்தவளுடைய வாய்க்கால் ஒண்ணுமே செய்யவே இல்லை. அமைச்சரும் அதுக்கு அடுத்து தலையிடல, மேயரும் அதை போய் கண்டுகொள்ளல. அப்புறம் கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு தெரியும், நம்ம முதலமைச்சர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பந்தவளுடைய வாய்க்காலை பார்க்கக்கூடாது என்பதற்காக திரைச்சீலை, அழகான திரைச்சீலை, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப விவரமானவங்க, சங்கீதா, அவங்க ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியே திமுகவுடைய மாவட்ட செயலாளரே இயங்கினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திரைச்சீலையை கட்டி 1.5 கிலோமீட்டருக்கு திரைச்சீலை கட்டியிருந்தாங்க. நான் உடனே அதை பார்த்து, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்று சொல்லி ஒரு அந்த என்னுடைய தலைவருடைய மலைக்கல்லன் பாட்டை போட்டு அதை என்னுடைய வலைதளத்தில் போட்டேன். பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள், குறிப்பாக புதிய தலைமுறை, பல தந்தி தொலைக்காட்சி, பல்வேறு பாலிமர் போன்ற தொலைக்காட்சியை அதை எடுத்து போட்டாங்க. மாலையிலே முதலமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே, அது என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அவர் செக்ரட்டரியே ஏதோ உடனடியாக அங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய போர்டை மறைச்சதுனால அங்க வேற தகராறு. பந்தளகுடியில் அந்த திரைச்சீலை மறைச்சு
போட மறைச்சதுனால அவங்க பூரா விடுதலை சிறுத்தைகள் சண்டை போட்டு அப்புறம் அதை கலட்டினாங்க. அப்புறம் மொத்தமாக கலட்ட சொல்லிட்டாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன். நான் அன்னைக்கே பேசினேன். என்னங்க ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளருங்க, இப்படி நீங்க மறைக்கலாமா? முதலமைச்சருடைய பார்வைக்கு தெரிஞ்சா தானே, அவரே நடைபயணம் வர்றாரு, மக்களுடைய கோரிக்கையை பார்க்க வர்றாரு. நீ ஏன் அதை மறைக்கிறீங்க அப்படின்னா, நான் மறைக்கல, யாரோ ஒருத்தன் செஞ்சுட்டான். அது எப்படிங்க யாரோ ஒருத்தர் செய்யறத மாநகராட்சி எப்படி வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாயங்காலம் கலட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகுதான் அதுக்கு விடிவு காலம் கிடைச்சது. அப்பவே அவர் இறங்கி அந்த இடத்த பார்த்து அன்னைக்கு 83 கோடி ரூபாய் ஒதுக்கினார். இவ்வளவு காலம் இல்லை, பணம் ஒதுக்கி இவ்வளவு நாள் அது ஒதுக்கப்பட்டு மாநகராட்சியும் கேட்கல, யாரும் கேட்கல, இங்க இருக்கிற அமைச்சர்களும் கேட்கல. கேட்காதனால இப்ப கடைசியில இப்ப தேர்தல் வர்றதுனால மழையும் பெய்து திரும்பவும் மழை தண்ணி அதிகமானதுனால திரும்ப அதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இப்பதான் 86 கோடிக்கு பூமி பூஜை போடப்பட்டு முதலமைச்சர் வரும்போது அதை யாரும் இதை எடுத்து சொல்லிடுவாங்க, குறிப்பா அதிமுகவில் இருந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் பூமி பூஜை போட்டிருக்காங்க. அதே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி சிட்டிக்குள்ள கூட்டிட்டு வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் துயரங்கள் தெரியுமே. பைபாஸ்லயே வந்து பைபாஸ்லயே கூட்டிட்டு போனா அது மதுரை எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால தெரியாது. அதனால இந்த பகுதிக்கு மதுரை மாநகருக்குள்ள கூட்டிட்டு வந்தா தான் முதலமைச்சர் வந்தா மதுரை மக்கள் படுற துன்பங்கள் அது தெரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய விமான நிலையம் உங்களுக்கு தெரியும். விமான நிலையத்தை விரிவாக்குற பணிக்கு நாங்கள் இட ஒதுக்கீடு எல்லாமே ஆட்சிதம்லாம் பண்ணணும். எங்கள் ஆட்சி முடிய போகிற தருவாயில் நிலம் எடுக்கிற நேரத்தில் தேர்தல் அறிவித்து விட்டாங்க. அறிவித்ததன் அடிப்படையில் தான் அது ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. ஆனால் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து அமைச்சரான உடனே என்ன சொன்னாரு, நான் 2 வாரத்தில் இந்த நிலம் எடுத்து விமானத்தை இந்த ஓடுபாதையை விரிவுபடுத்தி சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். இன்னும் 2 மாதம் ஆகலைன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்து விமான நிலையம் தொடங்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த விமான நிலையம் இன்னைக்கு விமானங்கள்லாம் வெளிநாட்டு விமானங்கள்லாம் வர்ற அளவுக்கு இன்னைக்கு தரம் வாய்ந்ததாக இருக்கு. ஆனால் சென்னைக்கு அடுத்து முதலாக விமான நிலையம் தொடங்கப்பட்டது மதுரை தான். இந்த மதுரையில இதுவரைக்கும் எந்த விரிவாக்க பணியும் நடக்கல. அதை இந்த அரசாங்கம் செய்யுன்னு சொன்னாங்க. அவர் மட்டும் இல்ல, அமைச்சர்களும் சொன்னாங்க. 2 அமைச்சர்கள் இருக்காங்க, பவர்ஃபுல் அமைச்சர் இருக்காரு. அவர் நாள்தோறும் பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறார். என் தொகுதியில மேற்கு தொகுதியில தான் ரொம்ப கவனம் செலுத்துறாரு. ரொம்ப அக்கறைனா அங்க மக்களை பார்க்கல. இப்ப கூட நான் பறவை ஊராட்சி பகுதி போயிட்டு தான் வர்றேன். அதை பார்த்தா தான் நல்லதே. அதை பார்க்க மாட்டேன். ஒரு அமைச்சர் போனா மக்களுடைய குறைகளை கேட்கணும், அதை நிவர்த்தி பண்ணணும். நேற்று வர சொக்கநாத நகருக்கு வந்திருக்காரு. வந்தவர் அங்க இருக்கிற சாக்கடை இதெல்லாம் சொன்ன உடனே கோவிச்சுக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாராம். வர்றவர் என்ன செய்யறாரு, அந்த குடியிருப்பு நலசங்கத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரு. மற்ற அவங்க கட்சிக்காரங்களை பார்க்கிறாரு. எனக்கு நான் பார்க்கறத வைக்கிறதெல்லாம் பத்தி ஒன்றும் குறை சொல்லல, வைக்கல. ஏங்க ஒரு படத்துல சொல்லுவான், ஐயா நீ பார்க்கறீங்க, எங்களுடைய குறைகளையும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா நல்லது தெரியுமே அப்படின்னு தான் மக்களுடைய குறைகளையும் அமைச்சர் கேட்டிருந்தாருன்னா அந்த பகுதி மக்களுடைய குறைகளை தெரியும் என்னன்றது. இதெல்லாம் நாங்க என்னுடைய காலத்துல நான் 15 வருஷத்துல என்னால் முடிந்த அளவுக்கு என் காலத்துல ரோடெல்லாம் போடப்பட்டது, அருமையாக இருந்தது, அழகான மதுரை இருந்தது. 8000 கோடி மட்டும் எங்க மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார ஒதுக்குனார் அவர் 4.5 ஆண்டு காலத்துல. மதுரையில பல்வேறு வளர்ச்சி பணி, உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அமைத்தோம். உங்களுக்கு தெரியும், 4 மாசத்து உலகத்தரம் வாய்ந்த சாலைகள். உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச திருமல் நாயக்கர் மகால் 2 கோடிக்கு அங்க உலகத்தரம் வாய்ந்த
அங்கே பூங்கா அமைத்தோம், பசுமை பூங்கா அமைத்தோம், புது மண்டபத்தை புதுப்பித்தோம். உங்களுக்கு தெரியும், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம மகால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் சாலை போட்டு பழைய அலங்கார விளக்குகள், பழைய காலத்து விளக்கு மாதிரி விளக்குகள் அமைத்து அது வரைக்கும் போயிட்டோம். சுற்றுலா பயணிகள் வரும்போது தங்குவதற்கு பெரியார் பேருந்து நிலைய அருகாமையை ஓய்வறை அமைத்தோம். அதை இதுவரைக்கும் திறக்கலைவங்க. அங்க இருக்கிற வணிக கட்டிடத்தையும் திறக்கல. இதுவரைக்கும் மல்டிபிளாஸ் அங்க பெரிய காம்ப்ளெக்ஸுங்க, கார் அடுக்குமாடி நிப்பாட்டுறதுக்கும் கார், டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கும் கார் அமைச்சிருந்தா அதை இதுவரைக்கும் திறக்காம இருக்காங்க. பணி முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. நம்ம மத்திய தொகுதியில தான் இது இருக்கு. பெரியார் பேருந்து நிலையத்துக்கு எப்படி பஸ் எல்லாம் வந்து செல்லும், 3000 பேருந்து வந்து செல்லும் அப்படின்னு சொன்ன பிடிஆர் பன்வேல் ராஜன் தான், தியாகராஜன் தான் அதை திறந்து வைத்தார். இப்ப அருமையா இயங்குது. ஆனா அதே அந்த வணிக வளாகத்தையும் திறந்திருக்கலாம்ல, இது வரைக்கும் திறக்கல. நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி ஜான்சி ராணி பார்க் அருகாமையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வெளிநாட்டு பக்தர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு அங்கே ஒரு அழகான விடுதி கட்டியிருந்தோம். அதை தனியாருக்கு இன்னைக்கு விட்டுட்டாங்க. பிரைவேட்டுக்கு விட்டு அவன் கடை, நகைக்கடை, பல்வேறு கடைகளை வச்சிருக்காங்க. என்ன பர்பஸ் கொண்டமோ தான் அதை செய்யலை. உங்களுக்கு தான் கொடிசி அரங்கத்தை போல நம்ம தமுகத்தில் கட்டியிருக்கோம், துணை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். இப்ப நான் அந்த முல்லை பெரியாருக்கு வர்றேன். கூட்டு குடிநீர் திட்டம் 1296 கோடியில் மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் 30 ஆண்டு காலத்துக்கு 30-40 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற அளவில் அந்த திட்டத்தை எங்க முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி, மற்ற அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் துணை அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கதான் இதுவும் தொடங்கப்பட்டது. நான் ஒரு முல்லை பெரியார் அணை மாதிரியே நம்ம தமிழன்னை சிலை அருகாமையில் ஒரு அணை அமைத்து அங்க இருந்து தண்ணீர் கிடைக்கிற மாதிரி சிம்பலிக்கா ஒன்று போட்டிருந்தேன். இதுல பழைய ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, அதை கூட எடுத்து போட்டீங்க. மக்களுக்கு தாகம் தீர்க்கின்ற வகையில் 24 மணி நேரமும் ஒரே சீராக, அதாவது ஒரு மேல்நிலை தொட்டி இருக்குன்னா மேல்நிலை தொட்டியிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த தெரு முடியும் தொட்டிக்கும் பார்த்தீங்கன்னா சீராக அந்த தண்ணி போய் வீட்டுக்கு போகும் 24 மணி நேரம். ஆமா, 2023 முடிக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் 2019 புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவில் முதலாக அது தொடங்கப்பட்டது. அதை அறிவித்தாங்க. அப்புறம் தொடங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2023 முடிக்கணும். நானும் சட்டமன்றத்தில் கேட்டு உங்களுக்கு தெரியும், அது முடிக்கவே இல்லை. இப்ப அவசரமாக மேல்நிலை தொட்டிக்கெல்லாம் தண்ணி சரியாக ஏத்தாம, இப்பதான் நான் கூட வரும்போது இப்ப உங்களுக்கு நான் கொஞ்சம் சற்று காலதாமதமா வந்ததுக்கு காரணம்னா, தத்தநேரியிலிருந்து அருள்தாஸ்புரத்திலிருந்து தத்தநேரி மேப்பாலம் வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுங்க. சைட்ல இப்பதான் மெயினே போடுறாங்க. இப்படி மெயின் போட்டு இப்பதான் கனெக்ஷன் மாதிரி தான் கொடுக்க போறாங்க. கொடுத்து இதுல என்னன்னா நாளைக்கு முதலமைச்சர் திறக்கிறாருன்றாங்க. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. 2,57,000 குடித்தனத்தாரர்களுக்கு சீராக முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க தவறான புள்ளி விவரம். முதலமைச்சர் இதை சரியாக விரிவாக ஆராய்ந்த பிறகு இதை திறக்கணும். எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும். கிடைத்த பிறகு முதலமைச்சர் திறந்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த 70வது மாமன்ற உறுப்பினர் தவமணி அவர்களே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆணையாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்க வார்டுக்கு முழுமையாக தண்ணி வரல, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரல, எனவே நீங்க உடனடியாக சீர்படுத்தணும், இல்லைன்னா நான் முதலமைச்சர்கிட்ட நான் புகார் பண்ணுவேன் இருக்கார். இப்ப எங்க மாநகராட்சியுடைய தலைவர் வந்திருக்கார், எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கார். இந்த முடிச்சிடுறேன் இவர் இருக்கிற 63, 64வது வார்டு பகுதியில் இதுவரைக்கும் தண்ணீரே கொடுக்கல.
அவங்க என்ன சொல்றாங்கன்னு சீஃப் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன். சார் டிபிஆர் கடைசியில் போட்டது இந்த அளவுக்கு அதுக்கு பூரா முழுமையா கொடுத்தாச்சு சார். இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக திறக்கிறாங்க, எதுக்காக திறக்க சொன்னாங்கன்னே தெரியல. அதான் இந்த டவுட் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான்ப்பா வந்தேன். இப்ப நான் கேட்கறது நீங்க சொல்ற மாதிரி எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு திறக்கணும்? இப்ப தண்ணி எங்க பார்த்தாலும் பஸ்ட் ஆகி போகுது, அந்த பிரஷர் தாங்க முடியல. அந்த இதுல இருந்து வரும்போது டேங்க்ல ஓவர் டேங்க்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால மெயின் ரோட்ல உடைப்படுத்துது. இதனால பார்த்தா சாக்கடை நீர் ரோட்ல பார்த்தா ஆறா ஓடுது. நிறைய இடங்கள்ல இது இருக்கு. இதெல்லாம் சீர்படுத்தணும், ஒழுங்காக சீரமைக்கணும். இதே மாதிரியா பாதாள சாக்கடை மதுரை மாநகர்ல அவங்க அமைக்கும் போது பாத்தீங்கன்னா முறையாக எங்கெங்க பைப் லைன் இருக்கு, எப்படி கொடுக்கறது அப்படின்றத செய்யல. இதனால மதுரை மக்கள் ரொம்ப அவதிப்பட்டோம். அப்புறமேல் அது எங்க ஆட்சியில 10 வருஷத்துல வந்து அதை சரிபடுத்துறதுக்கு நேரம் சரியாயிடுச்சு. இப்ப அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கிற நிலைமை இருக்கு. இந்த கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக இல்லை. இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பரிச்சயத்து முறையில கொடுக்குறாங்க, அதுவும் முறையாக கொடுக்கப்படலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் தான் இப்படி கொடுக்குறாங்கன்ற தெரியல. இப்ப நீங்க டவுட் கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. என்ன காரணம்? தேர்தல் வரப்போது அதுக்காக திட்டத்தை செயல்படுத்தணும்ன்றாங்களா இல்ல அதான் என்ன அதான் எந்த உள்நோக்கம் என்னன்னு தெரியல. இப்ப இது போக என்னன்னா மதுரை மாநகராட்சி முழுமையாக இயங்கல. மேயர் இல்ல, 5 மண்டல தலைவர் இல்ல, நிலைக்குழு தலைவர் இல்ல, டவுன் பிளானிங் சேர்மன் இல்ல. 2 மாசமா கவுன்சில் மீட்டிங்கே நடக்கல. இப்ப 3ஆவது மாசம் வந்துருச்சு. இது மாதிரி எங்கேயாச்சும் எந்த மாநகராட்சியா இந்தியாவில் எந்த மாநகராட்சியா இருக்கா? இப்ப முதல்ல என்ன, இந்த புது பொண்ணு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ண புது பொண்ணு காலையில எந்திரிச்சோன்னா வந்து விடிய காத்தால காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பூ, மல்லிகை பூ, அந்த கரைஞ்ச பூவோட போய் தண்ணி பிடிப்பாங்கன்னு, இல்ல முன்னாடிலாம் கிணத்துல போய் தண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம மாநகராட்சி கவுன்சிலர் இருப்போம், ஆணையாளர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சுத்திட்டாங்க, சாட்டையை சுத்தினாங்க. சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே வாரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல நாங்க வழக்கு தொடுத்தோம். இந்த மாதிரி மேயர் இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணணும், ஊழல் பண்ணவங்களாம் கைது பண்ணணும். குடித்தனத்துக்கு இருக்கிற வாடகை, குடியிருப்போருக்கு இருக்க வாடகை வணிக கட்டடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துட்டு எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு செஞ்சோமா இல்லையா. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா சோட்டையை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 25 கோடி கண்டுபிடிச்சிட்டாங்க. 200 கோடி ஊழல்ல 25 கோடி, 200 கோடிக்கு மேல ஊழல் இருக்கும். ஒரே வாரத்துல மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் தென்மண்டல ஐஜியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து முழுமையாக மதுரை மாநகரில் இருக்க அத்தனை கட்டடங்களையும் சீராய்வு பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி சீராய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் இவ்வளவு பேர், அது கல்யாண மண்டபத்துக்கு கூட குடியிருப்பு கட்டணத்தை போட்டிருக்காங்க, அந்த ஹவுஸ் டாக்ஸே போட்டிருக்காங்க. அது கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்ப பார்த்தா புது பொண்ணு பழைய பொண்ணா மாறுற மாதிரி நம்ம ஆணையாளர் இப்ப எதையுமே கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் எங்க கூப்பிடாரோ சொட்டவால் குட்டி மாதிரி போயிட்டே இருக்காங்க. போய் அவங்க பாட்டு தொடங்கியிருக்கா, என்ன நிலைமை என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஐஎஸ் அதிகாரி இப்படி செய்யறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த அதிகாரி தவறு செய்தாலும் சரி அந்த அதிகாரிகளாம் தப்பிக்க முடியாது. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் பொழுது இந்த யார் தவறு செய்தார்களோ, தவறு செய்வதற்கு துணை போனார்களோ அந்த அதிகாரிகள்லாம் நிச்சயமாக சட்டத்தின் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நகரமைப்பு குழுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கதா நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அதிமுக அழுத்தம் கொடுக்குமா? அது அழுத்தம் கொடுத்து தானே, இப்ப அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் அவர் சஸ்பெண்ட் பண்ண மூவேந்தர்னை சஸ்பெண்ட் பண்ணினார். அது பதில் ஒரு ஆள் கூட போடல.
இப்ப நீதி அரசர் சொன்னது, இப்ப நீதி அரசர் சொன்னத மாநகராட்சிக்கு மட்டும் அவங்க நிறைவேற்றல. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி அரசர் உத்தரவை ஒரு நீதி அரசர் 3 நீதி அரசர் சொல்லியிருக்காங்க. அதையும் ஆனா இதே நேரத்தில் திமுக அரசு உங்க அப்பாவுக்கு அந்த சமாதிக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக இரவோடு இரவாக நீதிமன்றத்தை தட்டி நீதி அரசர்கிட்ட இருந்து அந்த இடத்துக்கு விதிவிலக்கு வாங்கி அத்தனை வழக்கு 8 வழக்குகளையும் வாபஸ் பெற வச்சு உடனடியாக ஆணை பெறப்பட்டது அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக. அதே திமுக இன்னைக்கு நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் 69 திமுக கவுன்சிலர் இருக்காங்க. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல. 5 மண்டல தலைவர் யாருன்னு நீ சொல்ல முடியல. 2 நிலைக்குழு தலைவர் யாருன்னு முடியல. இதனால இந்த கள ஆய்வு பணி நீதி அரசர் சொன்ன நம்ம தென்மண்டல ஐஜி தலைமையில் இயங்குற குழு என்ன செய்யுதுன்னு தெரியல. மதுரை மக்களுடைய பணம், வரி பணம் 200 கோடி சுவாகா தான். சுவாகா 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 மாதமா மாமன்ற கூட்டம் நடக்கல. 3வது மாமன்ற கூட்டம் நடக்கணும். அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? அதிமுக உண்மையே இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு இந்த கூட்டம் மக்களுடைய பிரச்சனையை விவாதிப்பதற்கு மாமன்ற கூட்டம் நடத்தணும் என்று விதி நகர்பாலிகா சட்டத்தின்படி ஒவ்வொரு மாதமும் மாநகராட்சியில அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளை வைத்து அதிகாரிகள் கூட்டம் நடத்தணும். அந்த மாமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு 25 நாள், அதிகபட்சம் 30 நாட்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு நகர்பாலிகா விதி இருக்கு. நானும் சட்டமன்ற மாநகராட்சி உறுப்பினராக இருந்தேன். 5 ஆண்டுகள் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பயிற்சி முகாம்ல கலந்துருக்கோம். இதை இந்த அரசாங்கம் மீறி இருக்கு. எனவே இதை உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு மதுரை மக்களுக்கு உண்மையான விடியலை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். 2026 அதிமுக ஆட்சி இதெல்லாம் கேட்போம் இல்ல, நடவடிக்கை எடுப்போம். ஏங்க தனி மனிதர் போறதுல நீங்க இப்ப ஒரு ஆலமரம்னா ஆலமரத்துல எத்தனையோ இலைகள் இருக்கு. ஒரு இலை பழுத்து போய் உழுந்துருச்சுன்னா உடனே அந்த ஆலமரமே கருகி போச்சுன்னு அர்த்தமா? மக்களுடைய எண்ணம் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி 4 ஆண்டு காலங்கள்ல என்னென்ன செஞ்சது, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பெண்கள் நடமாட முடியல, கற்பழிப்பு, பிஞ்சு குழந்தை பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே இது பண்ண முடியல. இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. விலைவாசியெல்லாம் விண்ணை முட்டிருச்சு. இத்தனை இருக்கு. இவங்க நீட்டு தேர்வு ரத்துனாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்துட்டாங்களா? நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த உடனே திறப்போம்ல, திறந்தாங்களா? விமான நிலையத்தை நாங்க விரிவாக்கம் பண்ணுவோம்னாங்க, செஞ்சாங்களா? மதுரை மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இவங்க எதுவுமே செய்யல. எனவே மக்கள் விழிப்போடு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. அப்ப யாருன்னு நினைப்பாங்க? ஆட்சிக்கு அடுத்து யார் வரணும்? 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த தமிழகம் அமைதியாகவும் வளமானதாகவும், கொரோனா காலத்தில் கூட மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உதவிகள் புரிந்த ஆனால் எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சராக நினைப்பாங்களே ஒழிய, யார் வந்தாலும் மக்கள் மனசுல கடைசியில 2 பேர் தான். ஒண்ணு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரா, இன்றைக்கு முன்னால் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, நிறைவேற்று பழைய ஊதியம். இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் கூட அரசு ஊழியரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ மொத்தத்துல ஒப்பந்த பணியாளராக ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா துறை அலுவலர்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே, அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் நினைவுல இருப்பாங்க. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அல்லது இப்போ உள்ள முதலமைச்சர். ஆனா விஜய் அப்படி சொல்லலையே.
ஏங்க ஒருத்தர் சொல்ற ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் குறை நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நாங்க போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்துல விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற? எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியார் பார்த்து ஆகா ஓகோன்னு தான் இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம் அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் இங்க புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். மேலமலை பாலத்துக்கு வேலு நாச்சியார் பாலத்தை அது போடலாம். எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமலை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது. எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல நிட ஆர்ஜிதம் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்துல நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கை முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா? வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் தாழ்வுணர்ச்சி காரணமாக கொல்லப்படுகிறதா இருக்கிறது. 1000 பேர் சொல்லுவான். வேகாத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும். எடப்பாடியார் தலைமையில அமையும். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கவங்க செங்கோட்டையில இருந்து ஓபிஎஸ் எல்லாரும் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நியாயமா பேசணும். அவர் தானே பேசுறாரு. ஏன் அமித்ஷாட்ட போய் பேசுறாங்க? அவங்ககிட்ட இப்ப நீங்க செல்லூர் ராஜிட்ட கேக்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. யார் போய் நீ என்ன சொன்னா யார் பேசுறாங்களோ வெற்றி அவங்கள போய் பார்க்கணும். அவங்க தான் போய் அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். என்கிட்ட பேசி என்ன? நான் என்ன சொல்றேன், அதிமுக எனக்கு ஒரு தலைவர் இவரு, எங்க கட்சி தலைவர், மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, துணை செயலாளர் தம்பி இருக்காங்க, எங்க மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர். நான் மாநகராட்சியில போய் ஒரு மனு கொடுக்கறேன்னா தம்பிகிட்ட தான் சொல்லிட்டு தான் போகணும். அதான் முறை. அதுதான் செய்வோம். இன்னைக்கு மாநகராட்சி இந்த அளவுக்கு இந்த ஊழல் வெளியே வந்திருக்குன்னா எங்க மாமன்ற குழு தான். சோழராஜா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததன் அடிப்படையில தான் இது வெளியே வந்தது. அதை நாங்க அப்புறம் பொதுச் செயலாளரை கேட்டு இது பண்ணி நான் பழைய ஆணையாளர் அவர் முறையா செயல்பட்டார். அவர் என்ன தினேஷ்குமார் சூப்பரா பண்ணாரு. யாரு எதிர்பார்க்கணும். ஆனா நம்ம இப்ப சித்ரா விஜயம் இப்படி மாறுவாங்கன்னு தெரியலங்க. இப்படி சுத்தமா மதுரையில இவ்வளவு மோசமா இது கிடக்கு, கண்டுக்கிறவே இல்லை. இது எப்படி இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை அவங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு சொன்னாங்க. ஒரு ஆணையாளர் முழுமையான விவரத்தை முதலமைச்சரை ஏமாத்துறாங்க. 2,57,000 குடிநீருக்கு கொடுக்குறோம்ன்றாங்க. இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்றாங்க. 2,57,000 பேருக்கு வந்துருச்சா?
ஆய்வு பண்ண சொல்லுங்க. இல்லவே இல்லை. வேற எதுவும் கேள்வி கேட்குறீங்களா மாநகராட்சியை பற்றி? மதுரை வளர்ச்சியா அல்லது டேஸ் வளர்ச்சியான ஒரு அறிக்கை விட்டாரு நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமானது. எங்களை பொறுத்தளவுக்கு, மதுரையை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி வேணும், தொழில்கள் வேணும். நீ பாருங்க, முதமாக இங்கே நம்ம இந்த அரசாங்கம் முத என்ன சொன்ன, ஒரு டைட்டில் பார்க் கொண்டு வந்தாங்க. இன்னும் அந்த கட்டட பணியே முடியல. அது முடிஞ்சு இன்னும் 2 வருஷம் ஆகும். முடிஞ்ச பிறகுதான் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கணும்னு இருக்கு. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, மதுரை தூத்துக்குடி கேரியர் கொண்டாங்க. அது என்ன, தொழில் கேரியர் கொண்டாங்க. இதனால என்னன்னா, அந்த பகுதியில் இடம் வாங்குறவங்களுக்கு 50% விலக்கு அளிக்கப்படும். 50% அரசாங்கம் 50% கொடுக்கப்படும். தொழில் அமைக்கலாம், ரோடுகள், சாலை அமைத்தா. எங்க அம்மா காலத்துல அதனாலதான் நாங்க 10 பாலம் அமைச்சிருக்கோம். எங்க ஆட்சி காலத்துல பறக்கும் பாலம் 10 பாலம் அமைச்சிருக்கோங்க. ஆற்றுல இருக்கிற பாத்தீங்கன்னா குறுக்க போகுது பாருங்க பாலங்கள் பூராமே எங்க காலத்துல கட்டப்பட்டது. வடகரையும் தென்கரையும் இணைக்கிற பாலம் அத்தனையும் எங்க காலத்துல கட்டப்பட்டது. பறக்கும் பாலம் எங்க காலத்துல கட்டப்பட்டது. இன்னைக்கு ஊமச்சுகுளம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா தல்லாகுளத்துல இருந்து ஊமச்சுகுளம் வரைக்கும் 7.5 கிலோமீட்டர் பறக்கும் பாலம் அமைக்கப்பட்டது. சாலைகள் விரிவாக்கம் பண்ணப்பட்டது. நம்ம இது பாத்தீங்கன்னா ஒத்தக்கடையில இருந்து நம்ம கப்பலூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா, உத்தங்குடியில இருந்து கப்பலூர் வரைக்கும் 4 வழி சாலை அமைச்சோம். 200 கோடியில் கப்பலூர் வரைக்கும். இது மாதிரி ஒரு பணி இவங்க செஞ்சிருக்காங்களா? ஏங்க, என்னைக்கோ நடக்கிற ஏறுதழுவு நிகழ்ச்சிக்காக 48 கோடி ரூபாய் இந்த அமைச்சர் தன்னுடைய தொகுதியில போய் நடத்துறாரு. இவர் அவர் தொகுதி. இப்ப கூட பாருங்க, இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது நானே பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி, நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட பேசி, எங்க அமைச்சர் அன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட பேசி, சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேசி, ஆனா ராஜன் செல்லப்பா உள்பட எல்லாத்திலையும் பேசி இது கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க முயற்சி பண்ணோம். ஏன் தொகுதியில இன்னும் கொடுக்கல. ஆனா அவர் தொகுதியில 14 வார்டுக்கு முழுமைப்பட்டிருக்கு. எவ்வளவு சுயநலம் பாருங்க ஒரு அமைச்சர். அவர் மதுரைக்கு மட்டும் அமைச்சர், மதுரை மாவட்டத்துக்கும் அமைச்சர். அவர் கிழக்கு தொகுதிக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு மேற்கு தொகுதியில நாடகம் ஆடுறார். திருவிழாவுக்கு வந்தவன் ஏதோ வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் இருக்கேன்ப்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி. இப்ப கூட பாத்தீங்கன்னா பட்டா கொடுக்குறாங்க. பட்டா கொடுக்கற கூட மோசடிங்க. கீழமாத்தூர்ல கொடிமங்குளத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு நாகமலையில கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வே நம்பர் கொடுத்தேன். எந்த சர்வே நம்பர்னு தெரியாது அவங்களுக்கு, மக்களுக்கு தெரியாது. நீ போய் பார்த்துக்க, பூரா முள்ளும் காடுமா இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தி, அதை செம்மப்படுத்தி அங்க பட்டா கொடுக்கணும். இது மாதிரி தாங்க 2010 எல்லாருக்கும் முதியோர் பென்ஷன் தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. சீல் கொடுத்துருக்காங்க, சீல் வச்சிருக்காங்க, அவங்க பேர் இருக்கு. ஆனா ரிஜிஸ்டர் பண்ணல. முதியோர் பென்ஷன் 500 ரூபாய்க்கு. அதே மாதிரிதான் இப்ப பட்டா கொடுக்கறதும் இத்தனை லட்சம் பட்டாங்க. நாங்க 57 லட்சம் பட்டாக்கள் எங்க காலத்துல கொடுத்தோம். 53,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம். 13,000 பேருக்கு பாத்தீங்கன்னா 53 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். 13,000 பேருக்கு நாளைக்கு தங்கம் கொடுத்தோம். நாங்க கொடுத்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் அதேதான். இது சும்மாங்க. இது ஒரு பேருக்கு நம்ம முதலமைச்சரை அங்க கூட்டம் சேர்க்கணும். முதலமைச்சரை ஏமாற்றுறாங்க. முழுக்க நம்ம முதலமைச்சரை ஏமாற்றுறாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது, தயவு செய்து நீங்க ஒரு விசாரணை பையன் இன்னைக்கே மாலையில வந்துறார். இந்த முல்லை பெரியார் சரி, பட்டா கொடுக்கறோம் சரி, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க விரிவாக ஆராய்ந்து முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வேற என்ன இருந்துச்சா? பொதுவாங்க இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. மத வழிபாடு இல்ல, அரசியலே இருக்கக்கூடாது. அரசியல் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பேருமே சகோதரர்கள் தான். மாமன் மச்சின அண்ணன் தம்பியா தான் இஸ்லாமியரோட பழகுறோம். எல்லாருமே இங்க வந்து ஜாதி மதம் இதே கிடையாது, பிணக்கே கிடையாது. இப்ப கூட என்னன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலையில முன்னாலாச்சும் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய எம்பி ராமநாதபுரம் எம்பி அவர் தான் அதை தூண்டி விட்டது, அவர் தான் பிரச்சனையை உருவாக்கினார். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவர் கேட்கிறார், அங்க ஏற்கனவே தூண் இருக்கு, அந்த தூண்ல விளக்கு ஏத்தணும் அப்படின்றார். அது அங்க இருக்க அந்த அந்த சிக்கந்தர், அது என்ன சிக்கந்தர் தர்காவில் இருந்து 15 மீட்டர் தள்ளி அது அங்க வேற மலையில இருக்கு. இந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பாதையில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா பக்கம் போகலாம். மலையில ஏறுறதுக்கு இந்த பாதை தான் போகணும். நம்மளா இதையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதுதான் துஷ்பிரயோகம்ன்றது. நீங்க நான் சொல்ற கேளுங்க, நீதி அரசர் அங்க ஏத்துறதுக்கு ஏத்துங்க. ஏன்னா அந்த தூண் இருக்கு, இல்லைன்னா எதுக்கு அந்த தூணை வச்சிருக்க போறாங்க? விளக்கு ஏத்துறதுக்கு தூண். இதுக்கு வந்து இஸ்லாமிய அமைப்பு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாம பேசுற நம்ம பேட்டி விட எதுவும் இது வந்து விளையாட்டா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்துல இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்யறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அவ்வளவுதான். ஒரு நீதி அரசர்ல 3 நீதி அரசர் சொல்லிட்டாங்க. ஏத்துறாது. இந்த சு வெங்கடேசன் நீங்க இப்ப சொல்றீங்க, நான் இந்த சு வெங்கடேசனுக்கு சொல்றேன், அன்பு எனக்கு நண்பர் தான் அவரு. ஏங்க 31,000 கோடி ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. தென்னக ரயில்வேக்கு 301 கோடி தாங்க ஒதுக்கியிருக்காங்க. மதுரைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? இவர் கேட்டாரா? மதுரை வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காரா? சரி, முல்லை பெரியார் உங்களுக்கு தெரியும், ஆனா 136 அடியில இருந்து 142 அடியாக நாங்க உயர்த்தணுமா இல்லையாங்க? அதை கூட இந்த அரசாங்கம் காப்பாற்ற முடியல. கேரள அரசு சொல்லி 1 அடி குறைச்சிட்டாங்க, 41 அடியாக குறைக்கி. அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம்ஸ் வச்சு இந்த தேதிக்கு பிறகுதான் ஏத்தணும்னு சொல்லி அதையும் குறைச்சு விட்டாங்க. எங்க அம்மா இருக்கிறதோடையும் எடப்பாடியா இருக்கிறதோடையும் குறைக்க முடிஞ்சா? சரி, அந்த அணைய பேபி அணைய சீரமைக்கிறதுக்கு பேசினாரா, குரல் கொடுத்தாரா நம்ம வெங்கடேசன்? 152 அடியா உயர்த்தணும்னு மத்திய இது உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். அந்த உயர்த்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? பேபி அணையை உயர்த்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? வெங்கடேசன் அழுத்தம் கொடுத்தாடா நாடாளுமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற அவையில 2 முறை தேர்ந்தெடுத்திருக்கோமே. என்ன வளர்ச்சி? சும்மா மத பிரச்சனையை மட்டும், மதத்தை மட்டும் பிஜேபியை தாக்குறது தான் அவருடைய எம்பியை நம்ம தேர்ந்தெடுத்தோமா மதுரை மக்கள்? நீங்க இதெல்லாம் வந்து நானா இருந்தாலும் சரி நீங்க கேட்கணும், நீ என்ன உன் தொகுதியில இதை செய்யலையே அப்படின்னு கேளுங்க. அப்பதான் மக்கள் பிரதிநிதிக்கு பயம் வரும். மக்களுடைய கடமையை செய்யணும். அரசியல் பேசுறதுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடையாது. நானும் இப்ப வந்து அரசியலுக்காக பேசல, மதுரை மக்களுடைய குரலாகத்தான் நான் சொல்றேன். இப்ப அதிமுக இங்க இருந்து சொல்றதுன்னா, அதிமுக குரல் வந்து மதுரை மக்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை, இந்த ஊடக நண்பர்களுடைய பிரச்சனை. நீங்க எத்தனை பேர் உங்க வீடு நீ வர முடியுதா? அலுவலகத்துக்கு போக முடியுதா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியுதா? செம்மையா போக முடியுதா? 2 வீலர்ல போனா கீழே விழுந்துருவோமோ, வச்சிருவோமோ, பயம் வருது இல்ல? பெண்கள் போனா என்ன ஆகுறது? இதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். மதுரை மாநகராட்சி சாலைகள் மோசமாக இருக்கு, அங்க மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது. முக்கியமான முதல் தர ஒப்பந்தக்காரர்கள் யார் வர்றதில்ல. குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர்களை வச்சுக்கிட்டு இந்த மாநகராட்சி நிர்வாகம் சில இந்த மாதிரி டெண்டர்களை விட்டு ரோடுகளை போடுறாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் போகலங்க. எங்களுக்கு நீங்க வரலாறு எல்லாம் சொல்ல நான் சொல்றேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், எப்படி கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் அமைப்பதற்கு ஒரே நாள்ல ஒரு நாள் இரவுலேயே நீதி அரசரை தட்டி 8 வழக்குகளையும் வாபஸ் வர வச்சு ஆணை பெற்று அங்கே நம்ம கடற்கரையில் எப்படி அமைச்சாங்க?
அப்ப நீதியரசருடைய தீர்ப்பு நியாயமானது. இன்னைக்கு 3 நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த 3 நீதிபதி சொன்னதை எப்படி ஒரு அரசாங்கம் மதிக்க மாட்டேன்றதுன்னா கேள்வி. நான் மற்றதுக்கெல்லாம் போக விரும்பல. மற்றதுல மதம், நான் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. நாங்க மதசார்பற்ற இயக்கம். நாங்க நான் கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. நாங்க எங்களை பொறுத்தளவுக்கு நீதியை மதிக்கணும், ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும்ன்றதான் எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. வெளிப்படையா பாஜக இந்த செயல்ல ரொம்ப வெளிப்படையா ஆதரிக்கிறீங்களா சார்? அதெல்லாம் அப்படிலாம் அப்படின்னா முதல்ல அது மனிதாபிமானம். அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க போறதுல நாங்க கலந்து, அதிமுக கலந்துக்கிற சொல்லி எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் கலந்துக்கிட்டோமா? நான் போனோம்னா எங்க கழக நிர்வாகி எல்லாம் போனாங்களா? அங்க இருக்க கழக நிர்வாகி எல்லாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏத்துறதுல? அது இல்ல சார். ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்கன்னா, நண்பரை பிடித்து போயிருக்காங்கன்னா நண்பரை போய் பாக்குறதுல தப்பு இல்லையே. இஷ்யூ எந்த இஷ்யூவா இருந்தா, உலகேசா இருந்தா கூட ஒரு நண்பன் என்ன போய் கேட்கறது தப்பு இல்லை. அதை தடுக்க கூடாது, அவ்வளவுதான். அவனோட கலந்துக்கிற கூடாது. இதெல்லாம் நீங்களா பிரச்சாரத்தை அப்படி பண்ணி விடுறது. இதான் ஆளுங்கட்சி. இப்ப ஒரு மூலமாக இதுல ஏதாச்சும் குளிர்காயலான்னு சொல்றாங்க. அதிமுக பிஜேபிக்கு சப்போர்ட், மதவாதத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு. நோ, எங்களுக்கு அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, எங்க கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்கள் வச்சுதான். நீ எங்க கட்சி, எங்க தலைவருக்கு உதவி பண்ணியதே ரகுமான், கீழக்கரை ரகுமான் தான். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடமே ரகுமானுக்கு சொந்தமான இடம். இந்த இடங்க இப்ப நம்ம உட்கார்ந்துருக்க மாவட்ட அலுவலகம், இந்த இடமே அவங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய இடம் தான். அவங்க இடத்துலதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள், மாம மைத்துனர்கள். அதிமுகவுக்கும் அதே தான். வேற எதுவும் சொல்லணுமா? கண்டிப்பா பெரிய போராட்டம் அந்த 2 மாமன்றம் கூட பண்ண போறோம்ன்றது அழுத்தம். அது பொறுப்பில் இருக்கு. நகராட்சி இருக்குது, நகரமைப்பு பெரிய கொள்ள நடந்தது. எப்படி இதை எடுத்து பெரிய சொல்லணும், இதையும் நம்ம பெரிய லெவலில். நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? நகரமைப்பு பிரிவுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மெகா ஊழல் நடந்திருக்கு, அதை வெளி கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு பொதுச் செயலாளர் நாங்கள் அனுமதி பெற்று நாங்கள் இது பண்ணுவோம். ஒரு மாமன்றம் 2 தடவை கூட்டம் நடத்தல, 3வது முறை நடத்தலைன்னா மதுரை மக்களுடைய பிரச்சனையே பேச முடியாது. மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கு தான், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா உறுப்பினரும். எனவே இதை உண்மை இந்த வர்றதுக்குள்ளேயாச்சும் இதை தேர்ந்தெடுக்கணும். நகரமைப்பு பிரிவுக்கு அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்குள்ள ஈகோ பார்த்துட்டு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வலியுறுத்தல். ஏங்க, ஆளாளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அண்ணா 67 ஆட்சி அமைத்தார். 2 கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது. இப்பதான் இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய மார்க்சிஸ்ட் இணக்கமா இருக்காங்க. அண்ணா காலத்துல இணக்கமா இருக்க மாட்டாங்க. சுதந்திரா கட்சி, ராஜாஜி, லீக், இஸ்மாயில் சாஹிப், இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க எல்லாம் சேர்த்தார் இல்லையா? தேர்தல் என்பது பார்ட்னர் சார். அந்த தேர்தலுக்கான பார்ட்னர். கொள்கை என்பது தனித்தனி கொள்கை. அது வேஷ்டி, நாங்க உடுத்திருக்க வேஷ்டி தான் எங்க கொள்கை. கூட்டணி என்பது தோல்ல போட்டிருக்க துண்டு, அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன்? இதை காட்டில உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? துண்டல் ஏங்க, யார் சொல்றேன்னு? ஏங்க, அவரை இங்க எதிர்த்து போய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவரை எங்களை பத்தி எதிர்த்து பேசினா தானே இதாகும். ஏங்க, அவருக்கு வியாபாரம் ஓடணும்லங்க. ஒரு கடை நடத்துறாரு, கடை தனியா போய் ஆரம்பிச்சுட்டாரு, இந்த கடையை நடத்தணும்ல. கடைக்கு வாயா, என் சரக்கு நல்ல சரக்கு, அந்த சரக்கு சரியில்லை, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் நீ அதற்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு ஒரு உங்களெல்லாம் நேரத்தையும் கேட்கிற மக்களையும் இது பண்ண. முக்கியமான பிரச்சனையை டைவர்ஸ் பண்ணாதீங்க. மாநகர பிரச்சனையை கொண்டு போங்க. தயவு செய்து தேவையில்லாத கருத்துக்களை தலைப்பு கொடு. பிரேக் நியூஸ் இந்த மாதிரி ராஜ் இந்த மாதிரி பேசினார், அதிமுக செயலாளர் அப்படின்னு பிரேக் நியூஸ் போடுறதுக்காக
நம்மளை போட்டு ஏப்பா பேசாம இத பத்தி பேசுறீங்க, மாநகரை பத்தி எதுவும் பேசுறீங்களா, வளர்ச்சி பணி பத்தி பேசுறீங்களா? நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் இருந்தா கேளுங்க. வளர்ச்சி அதே அப்படி சொன்ன முதலமைச்சருக்கு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீங்க வளர்ச்சி பணி செய்யுங்க, தொழில் இங்க கொண்டு வாங்க. நம்ம தங்கம் தென்னரசு கூட சொன்னார், நிறைய வரப்போகுது. 5 வருஷம் ஆச்சு. மெட்ரோ அவங்கள தான் கேட்கணும், முதலமைச்சரை தான் கேட்கணும். நான் கேட்கிறேன், மெட்ரோ ட்ரெயின் வராதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக அரசுடைய அந்த டிபிஆர் தயார் பண்ண குறைதாங்க. அதுதான் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எங்கெங்க ஸ்டேஷன் அமையும், இடம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிதி, எப்படி ஒதுக்க போறீங்க, எந்த வழியாக போகிறது என்ன என்பதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை கேட்டு திருப்பணம் இது எத்தனை எப்போதும் வழக்கமான ஒன்றுதான். முதலே செஞ்சிருக்கலாம். கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இதை ஏதாச்சும் ஒன்று சொல்லி பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு செய்யறாங்க. இதை சொன்னா நாங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட இதாகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி வாங்க, நன்றி, வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு.